తిరుచెన్నూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి కార్తీక బ్రహ్మోత్సవాల్లో రెండో రోజైన శుక్రవారం రాత్రి హంస వాహనంపై సరస్వతి అలంకారంలో అమ్మవారు దర్శనమిచ్చారు. హంసకున్న విలక్షణ ప్రతిభ ఏమిటంటే పాలను నీటిని వేరు చేయగలగడం. అలాగే యోగి పుంగవులు కూడా జ్ఞానం అజ్ఞానం తెలిసి మెలుగుతారు. అలాంటి మహాయోగి పుంగవుల హృదయాలలో జ్ఞాన స్వరూపిణి అయిన అలివేలు మంగ విహరిస్తూ ఉంటుంది. జ్ఞానార్జనకై సరస్వతి దేవిని ఉపాసించే సాధకులు హంసవాహన సంయుక్త విద్యా దానకరిమమ అని ఆ తల్లిని ఆరాధిస్తారు. వాహన సేవలో ఈవో జె శ్యామలరావు, జేఈఓలు వీరబ్రహ్మం, గౌతమి, ఆలయ డిప్యూటీ ఈవో గోవిందరాజన్ తదితరులు పాల్గొన్నారు. గాదిలీలాయ వెంకట బ్రహ్మణే నమః. శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీమతే நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வர்ணனையை தொடங்குகிறேன். வீணையை வைத்துக்கொண்டு நமக்கு இதோ காட்சி கொடுக்கின்றாள். ஹம்சம் என்பது அன்னபக்ஷி. பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் வாகனமாக இருப்பது இந்த ஹம்சம். எம்பெருமான் வேதத்தை வெளியிட்டு அருளி மகள் கோலத்திலே தாயார் வீறுதோன்ற அமர்ந்து காட்சி கொடுக்க இருப்பதை வலம் வருவதை நாம் இப்போது ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பக்தர் தன்னுடைய பஞ்ச ஆயுதங்கள் சங்கு, சக்கரம், கோதண்டம், கதை முதலிய வைத்து இவற்றையெல்லாம் வைத்து ஒரு குளத்தை, அதாவது ஸ்வர்ணமுகி நதி மாற்றப்பட்டது இந்த ஹம்சமானது. இந்த ஹம்சமானது சரத்காலம் முழுவதும் உள்ள இந்த பௌர்ணமி நிலவில் ஒளியுடன் கூடியதாக இருப்பதால் மிகவும் வெண்மையுடன் உள்ளது. அதனுடைய நடை கேட்கவே வேண்டாம். நீந்த முடியும். பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னார்கள். அப்படி திருவருளை நாம் பெற வேண்டுமேயானால் தாயாரினுடைய திருவருள், அதாவது சிபாரிசு இல்லை என்றால் நிச்சயமாக பெருமானுடைய திருவருள் கிடைக்காது. எனவே தாயாரை நாம் வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சொல்லுகிறோம். அதிலே கூட பார்த்தீர்களே என்றால் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார்கள். முதலிலே சொல்லும்போதே ஸ்ரீ என்று சொன்னாலே நம்முடைய தாயாரைத்தான் குறிக்கும். அந்த ஸ்ரீய காந்தாய கல்யாணைக்கும் பெருமானை விட்டு பிரியாதவளாக இருப்பவள் நம்முடைய தாயார். என்றைக்கும் பிரியாதவள் என்று பார்க்கும்போது அந்த 5 நிலைகள் அது கூட பரவாயில்லை. அதிலே விபவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அர்ச்சாவதார மூர்த்தி விபவம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நிலையிலே சரியாசனம் வைத்த தாய் அவள் சரஸ்வதி. கலைமகள் என்ன செய்வாளாம்? அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லுவார்கள். அரசன் எந்த அளவுக்கு பெரியவன், பணத்திலே சிறந்தவன், செல்வத்திலே சிறந்தவன், கல்வியிலும் சிறந்தவன், வீரத்திலே சிறந்தவன், அவனுக்கு இணையாக நம்மை அமர வைக்கக்கூடிய ஒரு நிலை, அதை அருள்பவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியாகவே இங்கு மாறி, கலைமகளாகவே இங்கு மாறி, அதுவும் அன்னவாகனத்திலே, கலைமகளுடைய வாகனம் அன்னவாகனம், அந்த வாகனம் செய்து நமக்கு அருள் செய்து கொண்டிருப்பவள் நம்முடைய தாயார். அது மட்டுமா, அங்கே ஒரு ஆதிசங்கரர், அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். ஆதிசங்கரருடைய வரலாற்றிலே அவர் வீடு வீடாக சென்று பிட்சாம் தேகி என்று கேட்கின்றார். அப்பொழுது ஒரு ஏழை அந்தணருடைய இல்லத்திலே எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார்கள். உடனே அவர் புரிந்து கொள்ளுகிறார், குடும்பத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறதே, இவர்கள் உயர்ந்த நிலையிலே இருந்தால் அனக்தோஷதே ராயஸ்வைன கஸ்வதி ஸ்வதிதே மாம் மைனம் ஹிகம்சேர்திவம் அக்ரே நமா லேகேரந்தஹேமா யந்த்வா அயக்ஸ்வதிதிஹ स्वधितिरिति स्वाधितिः रणिनाय महते
महते सौभगाय अच्छिन्नो रायः सुवीर इति सुवीरः மோகன ரூபமே அன்னையின் பணியே எங்கள் பாக்யமா பத்மாவதி அருள்மணத்தேரம்மா குருநகை நறுமணத்தேனம்மா பணிவோம் முனையம் யானது செல்லும் வழி இலங்கைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் அந்த அன்னப்பக்ஷிக்கு சொல்லுகிறானாம் ராமன். இலங்கை சென்ற பின்னர் சீதையிடம் தெரிவிக்க வேண்டிய வருகிறார். இதில் இருந்து 1-2 ஸ்லோகங்களை பார்க்கலாம். தஸ்மின் சீதாகதி மணிகதே தாத்து கோலாங்கமூர்த்தௌ தன்மஞ்சீர பிரதிமனினதே ஞஸ்ய நிஸ்பந்த திருஷ்டிஹி வீரச்சேதோ விலை. ఓం నమో వెంకటేశాయ. పద్మావతి అమ్మవారి కార్తీక బ్రహ్మోత్సవాలు ఇది 2వ రోజుకు చేరుకున్నాయి. ఈరోజు హంస వాహనంలో పద్మావతి అమ్మవారు భక్తులందరికీ దర్శనమిస్తున్నారు. ఈ వాహనంలో ఊరేగుతున్న దర్శనమిస్తున్న పద్మావతి అమ్మవారిని దర్శించుకోవడానికి వేల మంది భక్తులు ఈ మాడవీధుల్లో వచ్చి ఉన్నారు. ఈ కార్యక్రమం సందర్భంగా విద్యుత్ దీపాలంకరణ చాలా పెద్ద ఎత్తున చేయడం జరిగింది. ఇక్కడే కాదు, తిరుచానూరులో అలాగే తిరుపతిలో కూడా వివిధ ప్రాంతాల్లో ఇవన్నీ చేయడం జరిగింది. అలాగే భక్తులందరి సౌకర్యం కోసం ఎల్ఈడి స్క్రీన్లు కూడా పెద్ద పెద్ద స్క్రీన్స్ పెట్టడం జరిగింది, మాడవీధుల్లో పెట్టడం జరిగింది. అలాగే వివిధ రాష్ట్రాల నుంచి టీటీడీ తరపు నుంచి, హిందూ ధర్మ ప్రచార పరిషత్ నుంచి, అలాగే ఎస్వి ఆర్ట్స్ కాలేజీ నుంచి కళా బృందాలు సుమారుగా 112 కళా బృందాలు ఈ సాంస్కృతిక కార్యక్రమాలు ఇక్కడ ప్రదర్శిస్తున్నారు వాహనాల ముందు. అలాగే ప్రత్యేకంగా పంచమ తీర్థం కోసం ప్రత్యేకమైన ఏర్పాట్లు కూడా చేస్తున్నాము. పుష్ప ప్రదర్శన చాలా బాగా ఏర్పాటు చేశాము. చాలామంది భక్తులు వచ్చి చాలా సంతోషంగా బాగున్నాయని చెప్తున్నారు. అందరూ కూడా తప్పకుండా ఈ పుష్ప ప్రదర్శన వీక్షించవలసిందిగా